அதில் எஃப்சிசி டாஸ் வின் பண்ணி எஃப்சிசி பூஞ்சேரி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கியிருக்காங்க. எஸ், எஃப்எஃப்சி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பிரகானா டாஸ் அப்டேட் கேட்டிருந்தீங்க, மணிக்கவும் மூஞ்சி கழுவினதுனால லேட் ஆயிடுச்சு. ஓகேப்பா, ஓகே, நன்றி. அண்ட் இந்த இடத்துல இன்னைக்கு நாளோட 7வது மேட்ச் நடக்கும் போது டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி 1:12. ஸோ மதியம் ஆயிடுச்சு. சாப்பிட்றவங்க எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிடுங்க, உடம்பு நல்லா பார்த்துக்குங்க, வயிறை காய போடாதீங்க. துவைச்ச துணியை தான் காய போடணும், மற்ற எதையும் காய போடக்கூடாது. செம்மையான ஒரு பாலுங்க. இந்த மாதிரி ஒரு பால் நம்ம பார்த்ததே இல்லை இந்த டோர்னமெண்ட்லேயே. நேராக தூக்கி 30 சர்க்கிள் லைனில் போட்டாப்புல. எங்கள் அம்பேர் நெக்லாம் டபுள் நோ பால்ன்றாப்புல. டபுள் நோ பால்னால் 2 ஃப்ரீ ஹிட் கொடுப்பீங்களா? 2 கொடுப்பாங்களாம், தொன்னையில் தான் கொடுப்பாங்கன்றாங்க. ஸோ இங்கே ஒரு ஃப்ரீ ஹிட் மட்டுமே நோ பாலுக்கு. நல்ல பின்னாடி அடிக்க ட்ரை பண்ணாப்புல. கொஞ்சம் முன்னாடி வந்து பின்னாடி அடிங்கப்பா, ஸ்டெம்பு மேலே ஊந்துட போறீங்க. ஆனால் அங்கே பைஸில் சிங்கிள். செம்ம ஷாட். நல்ல ஒரு போஸ்டர் மெயின்டைன் பண்ணாரு. போஸ்டர் POSTORE. அண்ட் அங்கே ரன்ஸ் எதுவும் வரல. ஆஃப் சைடில் செம்மையா அடிச்சாருங்க. காற்று நல்லா சூப்பராக வருது, ஆனால் பால் தான் கீப்பர் கையில் போயிடுச்சு. பிகாஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் கேப் பிட்வீன் த பால் அண்ட் த பேட். ஸோ ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் இங்கே வெங்கடேஷ் அவர்கிட்ட இருந்து சூப்பராகவே போட்டிருக்காரு. ஆஃப் சைடில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு டாட் பால். ஸோ 5 பால் போட்டு அவர் 2 ரன் கொடுத்துருக்காரு. ஆனால் டீம் ஸ்கோர் 4. என்னடா கணக்குது அப்படின்னா பைஸில் போயிருக்கு. லாஸ்ட் ஒரு பால், அந்த ஒரு பாலையும் நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. ஸோ ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 4 தான். செம்ம ஓவர் ஃப்ரம் த பவுலர். டிஜே தட்டி விடுங்க. ஸோ உண்மையாகவே வாயை பொழந்துட்டோம் நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஓவரை பார்த்ததுக்கப்புறம். நீங்கள் ஆடியன்ஸில் ஒருத்தவங்க
ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. சார்ஜ் இல்லைன்னா இங்கே கொடுங்க, நான் ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு தரேன். நீங்கள் அடுத்த பால் இந்த செகண்ட் ஓவரை வீசுவதற்காக அந்த எண்டிலிருந்து யார் வந்திருக்கா? கேஸ் 7 வந்திருக்காரு. ஒரு நாள் நிறைய கேஸ் இருக்கா? ஆளாவது மாசா இருப்பாரா, கிளாஸா இருப்பாரா? நல்ல வேலை லூஸா இருப்பாருன்னு சொல்லாம போயிட்டாப்ல. இல்ல கிளாஸான கேஸ் அவனப்பா அவரு. சங்கமாரனா ஆஃப் சைட்ல தட்டி விட்டுருக்கா. சங்கமாரனா வரும். போன மேட்ச் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவார்ட் ஃபங்க்ஷன்ல. ஓகே, ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தாருப்பா. அப்படியா? அப்ப வாழ்த்துக்கள். ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து 3000 ரூபாயை தட்டி செல்றாரு அந்த அணியின். அப்ப அந்த ரன் அவுட்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் சும்மாவா? ரன் அவுட் இல்லாம 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரன் அவுட் இல்லாம 3 விக்கெட். அந்த ஓவர்ல 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த ஓவர்ல மொத்தத்துல 4 விக்கெட். நிச்சயமாக பாராட்டி ஆகணும். ஆற்றை விக்கெட் சொன்னாங்க. அதுதான் முன்னாடியே கேட்டேன், ஒரு வாட்டி செக் பண்ணுங்கன்னு. ஆனா பவுலர் நீங்க உடனே போய் சொல்லிருக்கலாமே. எல்லாம் ஒரு தன்னடக்கம் தான் மாம்ஸ். எல்லாம் தன்னடக்கம் தான். நீங்க தானா? யார்? என்ன பவுலர் உங்களுக்கு எடுத்த விக்கெட் கண்டிப்பா நினைச்சு. அப்ப மொத்தத்துல 4 விக்கெட். ஃபர்ஸ்ட் ரன் அவுட். இதை நீங்க அழகா சொல்லி இருந்திருக்கலாமே. நாங்க தான் பைக்கிலே சொன்னோமே ரன் அவுட். சோ நீங்க வெற்றி மகிழ்ச்சியில எல்லாத்தையும் மறந்துட்டீங்க, அப்படிதானே? சோ மறுபடியும் ரோபா மாதிரி புக்ஸை புரட்டி பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி உங்களுக்கான பரிசு உங்களை தேடி வரும். இதுல எந்த ஐயமும் இல்லை. வாழ்த்துக்கள். 3 விக்கெட் ஆர்டி விக்கெட்டை எடுத்திருக்காரு. அவருக்கு எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் அந்த 3000 ரூபீஸ் கேஷ் பிரைஸ் கொடுக்கிறோம். வாழ்த்துக்கள். பிரதர் பேர் சொல்லுங்க. தமிழ் சொல்லுங்க. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது ஆர்டி விக்கெட், ஆர்டிக் 4 எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். 4 அடிக்கிறது அதை விட விக்கெட் எடுக்கிறது அதை விட கஷ்டம். உங்களுக்கு 4 விக்கெட்ல அதுல ஒரு ரன் அவுட்டா இருக்கு. எப்படி இருக்கு இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு? எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, ஆட்லிக் எடுக்கணும்னு அந்த மைண்ட் செட் எதுவுமே இல்லை. என் டீமை எப்படியாச்சும் வெற்றி பாதைக்கு கொண்டு போனோம். அது மட்டும்தான் எய்மா இருந்துச்சு. அதுக்கு தான் பால் போட்டா எனக்கு கிடைச்சது. சோ இந்த நேரத்தில் உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு எங்க மேல ஏதாவது கோவமா? ஏதாவது இது நான் கேட்டேன், இருந்தாலும் கேட்டேன், என்னடா இது இந்த டோர்னமெண்ட்ல ஏதோ மறைக்க பாக்குறாங்களோ அப்படி ஏதாவது உங்க மைண்ட்ல ஓடிச்சா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நிச்சயமாக நான் அப்பவே கேட்டேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருந்த போதிலும் ஒரு சிறப்பான 3 விக்கெட் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். சங்கு மாம்சா டுடே பவுலர் ஐ எம் வெரி சாரி. இப்பதான் அம்பையர் சொன்னாரு, நான் ஜஸ்ட் இப்பதான் வெளில போயிட்டு வந்தேன். அம்பையர் சொன்னாரு சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் நடுவில் திடீர்னு நடுவில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை போனோன்னு நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நிச்சயமாக நானும் அதுதான் கேட்டுக்கிட்டேன். சில இடத்துல டோர்னமெண்ட் நடந்தா அவங்களுக்கு இழப்பீடு இல்லாத அளவுக்கு ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, அப்படி ஏதாவது இந்த பவுலர் நினைச்சுக்கிட்டாரான்னு நான் கேட்டேன். பட் நாங்க அப்படிலாம் கிடையாது, கமெண்ட்ரிலேயே சொன்னோம். சோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். வெற்றியில நீங்களும் அதை மறந்துட்டீங்க. வாழ்த்துக்கள். வாங்க. எஸ், நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, தர்மம்டா, சுண்டாஸ் வண்டியர்றா அப்படின்ற மாதிரி இங்க 2 ஓவர் முடிஞ்சிருக்குது. 11 ரன்னுக்கு நோ லாஸ். ஸோ இங்க மறுபடியும் ஒரு வெங்கடேசன் வந்திருக்கிறாருப்பா. டாட் பாலோட தொடங்கி இருக்கிறாப்புல வெங்கி. போன ஓவர்ல நீங்க பேசிட்டு இருக்கும் போது ஆஃப் சைட்ல அருமையான ஒரு பவுண்டரி ஒன்று வந்துச்சு. செம்ம ஷாட்டு. செம்மையா சுத்திட்டு இருக்காருங்க பேட்ஸ்மேன். பால் தான் நிச்சயமாங்க பட்டுச்சுனா பறந்துரும் ஆஃப் சைடுல. ஆமா மாம்சே, அவர் எந்த சைடு அடிக்கிறாருன்னே தெரியல, ஆனா நல்லா சுத்துறாரு, அது மட்டும் தெரியுது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த நான் ஸ்ட்ரைக்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பயப்படாதரா, பயப்படாத அப்படின்னு இருப்பாரா? அவர் என்னமோ இதாங்க எதிர்பார்த்தோம். இதாங்க இங்க பிளேயர்ஸ் வெளியில வெயிட் பண்ணாங்க. 6 ஓட்டங்கள்.
இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, சும்மா ஒரு சாதாரண விஷயம் தான். நான் வந்து கர்நாடிக் மியூசிக் தான் படிக்கிறேன். அந்த இசைதானே அப்படின்னும் போது அந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகுது. மைக் அவள்தான். அடுத்த பால் அலெக்ஸே இல்ல, தூக்கிட்டு இருக்காரு, கேட்சா அவுட்டுங்க. அங்க ஒரு 6. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்கெட்டு இழந்திருக்கிறாங்க. பாப்போம் என்ன ஸ்கோர் வருதுன்னு. போட்டிருக்காங்க 19 ரன். ஆமா 35. ஆஹா, நல்ல ஒரு ப்ரெடிக்ஷன் வருதான்னு பார்க்கலாம் மாம்ஸ். அங்க ஒரு வைடு நீங்க சொன்ன உடனே வந்திருக்கு. சோ 20 FCC டீம் 35. நான் என்னோட டார்கெட் வச்சிருக்கேன், பாப்போம். எங்க நம்ம அண்ணங்க அவர் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லாரு. யார் அந்த அண்ணன்? எங்கள் அண்ணன் யாரு? பிரகானனா? பிரகான் அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. கஜா கிட்டியா? ஆமா, தமிழ் என்ற நம்மளோட ஒரு டீம் பிளேயர் தான் அவரு. ஓகே ஓகே ஓகே. ஆஹா, கேட்சா? மேல போய் கீழே இல்ல, கேட்ச் தான், டிஸ்டன்ஸ் இல்ல, விட்டாருங்க. ரொம்ப ஹைட் போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாவே கஷ்டம். பட் நல்ல ட்ரை. தயவு செஞ்சு பின்னாடி தள்ளி விடாதீங்க, முன்னாடியாவது தள்ளி விடுங்க. 4-6 ஆனா போயிட போகுது, அப்புறம் ரொம்ப திட்டுவாங்க உங்களை. ஓகே, ஸோ இங்கே நம்மளோட அம்பையர் ஒரு அனலைசேஷன் சொல்லியிருக்காரு. பால் ஸ்பீடாக வரும்போது கையில் நிற்காம கொப்பளிச்சுட்டு வெளில வருது அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, அடிக்கும் போது எட்ஜில் மேலே ஏறிச்சுன்னா சுத்தும் ஒரு மாதிரி. ஆமாம், பால் செம்மையா சுத்துறதுனாலையும் அந்த ஒரு சான்ஸ் நடக்கும். ரிவர்ஸ் நல்ல ஸ்டாப்புங்க இந்த இடத்துல, சூப்பர் ஸ்டாப்புங்க, சரியான ஒரு ஸ்டாப்பு. ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் ஒரு பால், லாஸ்ட் பால் இப்போ வரக்கூடிய பாடல் நவீனம் பேருக்கான பாடல். மணியிலே
ஓகே, ஒரு நாஸ்டாலஜிக்கான பாடல். இதே நவீன் அம்பேருக்கு டெடிகேட் பண்ணி அவர்னா பூச்சாண்டி மாதிரியா இருக்காரு. கியூட்டா இருக்கிறீங்க அம்பேர் நீங்க. தொப்பதான் அழகே. அதாவது நவீன் அப்படின்னா இப்ப லெக் அம்பேர் நினைக்கிற அவரா? நவீனா வந்து ஸ்ட்ரைட் அம்பேர். ஸ்ட்ரைட் அம்பேர். ஆமா. லெக் அம்பேர் வேற அழகா அதை பார்க்க மாட்டேன்றேன். அவருக்கு சன் கிளாஸ் பாருங்க. ஹாலோ மேன் மாதிரி அந்த சன் கிளாஸ். ஹலோ மேனா? ஹாலோ மேன் படம் பார்த்தது இல்ல? பாத்துறோம். ஒருத்தன் மறைஞ்சிருவானே அவனேதான். அவனேதான். சின்ன மறைஞ்சிருச்சா? மறைஞ்சு விட்டது வந்து அங்க பள்ளத்துல வந்ததுனால மறைஞ்சிடுச்சு. ஹாலோ மேன் படம் பார்க்கல போனேன். பாத்துக்கிறேன் மாம்ஸ். அது படம் சின்ன வயசுல வந்து பயமா இருக்கும் எனக்கு. அது லாஸ்டா அவன் எரிஞ்சு செத்துருவான். இங்க விக்கெட்டும் விழுந்துருக்குது அதோட. சோ அடுத்த பாடல், இந்த பாடல் வந்து பின்னாடிதான் கவுட்டுக்கு பின்னாடிதான் இருக்க. லெக் அம்பையர் பாத்தீங்கன்னா பீட்டர் பாக்கர் என செல்லமாக அழைக்கப்படும் பீட்டர் பாக்கர் தெரியுமா? பீட்டர் பாக்கர். யா கேட்சா இல்ல ஒன் பீஸ் நாட் அவுட். பீட்டர் பாக்கர் பீட்டர் கூட அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் மாம்ஸ். 4.2 ஓவர்ஸ்ல 30 ரன்னுக்கு 2 விக்கெட். இன்னும் 4 பால் இருக்கு. பீட்டர் பார்க்கர் தெரியாதா? தெரியாது. ஹீரோ என்னது? ஸ்பைடர்மேன் கேரக்டர் பார்க்கர். ஓஹோ ஏஹே 6ங்க 6 ஓட்டங்கள். ஒரு பாட்டு பாடிடுறீங்க அதுலயே. செம்ம பிஜிஎம். அது படம் தான் கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி செம்ம பாலிங்க. விக்கெட் தான் வந்துச்சு. என்ன பண்றது? பேட்டிங் டீம் கவலைக்கிடமான நிலவை. 6க்கு அப்புறம் ஒரு விக்கெட்டு. ஸோ 36க்கு 3. எங்க மாம்சு சொன்ன ஸ்கோரை தாண்டிட்டாங்க. 36 for 3. இன்னும் வந்து பார்த்தோன்னா 2 பந்துகள் இருக்கு. ஸோ அடுத்த பாடல் மிக்சிங்கில் கலக்கிறார் பாய் நம்ம டிஜே. வெர்சடைலா போட்டுட்டு இருக்காரு. அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ. என்ற ஒரு டெலிவரி. ஸ்விங் என்ற ஒரு டெலிவரியா? ஸ்விங்னு போட்டாரா? ஸ்விங் என்ற ஒரு மிஸ்ஸிங். எஸ். அதோட இதே மாத்தி நம்ம புதுசா உருவாக்கிட்டோம். லாஸ்ட் பால் நல்ல பேஸ்ல வேரி பண்ணாப்ல டாட் பாலோட முடிச்சிருக்காரு. லாஸ்ட் ஓவர் ரொம்ப நல்லா 8 ரன்னுக்கு ஒரு விக்கெட். சோ 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் 36க்கு 3. 37 என்ற டார்கெட்டை எட்டி பிடிப்பார்களா நம்ம கேகேஎம் கிங் ஃபிஷர்? பொறுத்திருந்து பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல. அண்ட் டிஜே புட் தி சாங். அவ்வளவுதான்.
ஆஹா லீடர்ஸ்க்கு ஒரு பலத்த கைத்தறல். முக்கியமா லோகேஷ் அவர்களுக்கு நல்லா ஆர்டர் பண்ணி ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபியூஷனை ரொம்ப அழகா அந்த தலையை ஆட்டினே இப்படி கை பண்ற பத்தியா நல்லா இருக்கு அவனோட மூமெண்ட்ஸ்லாம் சிறப்பு. நான் கூட ஆடின அந்த 2 ஓல்ட் ஏஜ் உமன்ஸ்க்கும் நன்றி. ஸோ இங்கே இந்த மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் இன்னிங்ஸில் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 37. ஸோ விறுவிறுப்பான ஒரு ஆட்டம், ஒரு செகண்ட் ஆஃப், நல்ல ஒரு சேஸ், நல்ல ஒரு டிஃபரெண்ட் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் நீங்க பார்த்துருக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1. நீங்கள் கமெண்ட்ரி பாக்ஸில் நான் எஸ்பி ஹரிஹரன், என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அவருடைய என்ன சொல்லுவாங்க அது ஆத்தரைஸ்ட் கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் அப்பப்போ பேசுவார், அவர் தான் பிரகாண்ணன். ஒருத்தர் எப்பயுமே பேசுவார், அவர் தான் எங்கள் மாம்ஸு. அண்ட் இன்னொருத்தவர் என்னோட கோ கமெண்டேட்டர் என்று நான் பெருமையாக, சந்தோஷமாக, ஆசையாக சொல்லிக்கொள்ளும் ஆகாஷ் விக்னேஷ் ஏவி அவர்கள். வானத்தில் மேகங்கள் கீழே மட்டும்தான் இருக்கு, மேலே அப்படியே ஒரு மாதிரி கிளியர் ஸ்கையா இருக்கு. ஸோ ஒரே கிரவுண்டில் ஒரே நாளில் வேற வேற கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நல்லா காத்தடிக்குது. இன்னும் இடி தான் இடிக்கல, புயல் கூட அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இடி இடிக்காது, இடி இடிக்க கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன் நான். மொதல் பால் வைடு, மொதல் பால்ல எக்ஸ்ட்ரா ரன்ஸ். ஓ, ஒரு ரன் தான் இல்லைன்னு பார்த்தா 2 ரன்னுங்க. 2 ரன் தான் இல்லைன்னு 3. இல்லை ஏய் பேட்ஸ்மேன் சும்மா அப்படி ஆட்டம்லாம் காட்டக்கூடாது. மணி அவர்கள் கில்லி படம் விஜய் மாதிரி கையை சுத்தி போட்டிருக்கார் ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கிட்ட. மொதல் பால் ஒரு எக்ஸ்ட்ராஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த டோர்னமெண்ட் நடத்துறாங்க எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் கேட்டிங்கன்னா, இங்கே கமெண்ட்ரி பாக்ஸ் ஆப்போசிட்டில் பாருங்க, ஒரு சுட்டி குழந்தை கையில் குட்டியாக ஒரு ஸ்பார்டன் பேட்டு. நாளைக்கு அவன் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயராக வரணும். பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, வயசானவங்க எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். வேறு எது மேலேயும் நாட்டம் போகக்கூடாது. அவங்களோட ஃபிசிக் நல்லா இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல உள் காரணங்களை கொண்டு இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இங்கே ஒரு எட்ஜில் ஒரு சிங்கிள். அண்ட் எனக்கு செம்மையாக பசிக்குது. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே நான் சாப்பிட போயிடுவேன். நீங்களும் சாப்பிடுங்க ஒழுங்கா, சாப்பிடலன்னா சீக்கிரமாக போய் சாப்பிட்டுவாங்க. ஆஹா, நல்ல ஒரு ஷாட், நடுவில் வந்துருக்குது, சிங்கிள் மட்டுமே. இந்த பேட்ஸ்மேன் பாருப்பா, நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்க ஒரு சும்மா சில்மிஷம் பண்ணினே இருக்காரு. அவர் பேர் என்ன? கேசம். ஓ கேசா, வாங்க கேஸ். கேஸே நாங்க தான்டா அப்படின்ற கேஸ் அவன், கேசவன். அவுட்டே 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 அப்பீல் பண்றாங்க. ஸோ ரவிச்சந்திரன் அவரோட விக்கெட் இப்போதைக்கு இழக்கல, முகத்தில் புன்னகையும் இழக்கல, நல்லா சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்காரு. லாஸ்ட் பால் பெரிய ஷாட்டாக மாறுமான்னு கேட்கும் போது ஏப்ப வந்துச்சு. அப்போ மாறும்ல முடிஞ்சது, கண்டிப்பா மாறி இருக்கு. 6 ஓட்டங்கள் இந்த இடத்துல செம்மையா லாஸ்ட் பால் அடிச்சிருக்கிறாருப்பா நம்ம ரவி என். அண்ட் அதோட வந்து பாத்தீங்கன்னா முதல் ஒரு முடிவுல ஸ்கோர் 11க்கு நோலா. செம்மையா விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரன்கள் ரொம்ப கம்மி தான். பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க.
அவரும் ஊண்டாரு. ரொம்ப நன்றி டிஜே அரவிந்த் அவர்கள். இந்த பாட்டுலாம் நான் கேட்டதே இல்லை. ஆக்சுவலாக பொதுவாக நான் கானா சாங் ரொம்ப கம்மியாக தான் கேட்பேன். கானா பாட்டு கிடையாதா? படம் பாட்டா? என்ன படம்? வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு படம் பாட்டான். இது தெரில எனக்கு, நமக்கே தெரில. பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு பாட்டு ஒன்று வரும். ஓ, அதே படத்தில் ஜெயிலில் வருமா? சூப்பர். எனக்கு அதில் ஒரு லவ் சாங் வரும், அது தெரியும். அதில் ஹீரோயின் சரியான மக்கு. அந்த படத்தில் இல்லை, முக்காவாசி தமிழ் படத்தில் ஹீரோயின் மக்கா தான் இருக்கும். சாட்டி விட்டுருக்காருங்க. க்ளோஸ் ஃபீல்டரே தாண்ட அடிச்சு அடிக்க எங்கேயோ போய்டுன்னு நினச்சேன். ஸோ இங்கே ஸ்கோர் 1-1-1-1-1. என்னடா இத்தனை 1 சொல்கிறேன்னு கேட்டால் அது மொதல் பாலோட ஸ்கோரு. இப்போ ஸ்கோர் மாறி இருக்கும். நல்ல ஒரு டால் பவுலர். அந்த ஹைட்லேருந்து இறங்கும் போது ஒரு வைடு போயிருக்குது. அகலப்பந்து ஸ்கோர் போர்டு மூவ் ஆயிருக்குங்க. அந்த விக்கெட்டுக்கு அப்புறம் ரமேஷ் வந்திருக்காரு. நல்லா அடிப்பீங்களா ரமேஷ்? தெரியல சுரேஷ், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடிச்சிருக்கார், போயிருக்கா அப்படின்னு பார்த்தா போயிருக்குது. எங்க போயிருக்குது? 6 ஓட்டங்களுக்கு போயிருக்குதுங்க. 6 ஓட்டங்கள். 6. எஸ். இப்போ ஸ்கோர் 1.3 ஓவர்ஸ்ல 18 ரன்னுக்கு ஒரு விக்கெட். ஓவர்ஸ்ல 18 ரன்னுக்கு ஒரு விக்கெட். மாயா ஃப்ரெண்ட்ஸ் பிளேயிங் 11 எடுத்துக்கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மாயா ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சிங்கிள். 19 வந்துருக்குது. ஸோ ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் அடிக்கணும். 37 தான் அடிக்கணும் போது இன்னும் வந்து பார்த்தோன்னா 18 தான் அடிக்கணும். கால் இல்ல, கால் மட்டும் தான் கேட்ச். ஆனா இங்க போனது வந்து பாத்தீங்கன்னா 6 ஓட்டங்களுக்கு போயிருக்கு மாம்சே. சரியான ஒரு சிக்ஸிங்க லாஸ்ட் பால்ல. மேட்ச் முடிஞ்சிச்சு. மாம்ஸ் கேட்சரான்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்காருங்க. கோவில்ல சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ற மாதிரியான ஒரு கேட்சுங்க இந்த இடத்துல. New bowler, sorry, new batsman. கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன் அப்படின்னும் போது கண்ணன் வந்திருக்கிறாருங்க. முதல் விக்கெட் ரிலீஸ் பண்ணிருக்கு. கேட்ச் இட். 1 pitch not out. நீங்க அடுத்த மேட்சுக்கான டாஸ் கால் இப்போ நான் பண்ண போறேன். எங்க அண்ணா ரொம்ப நேரமா மாயா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாரு. யார் அந்த மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ்? எந்த ஊரு? கோவலம் மாதா கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்க மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ். கேட்ச் 11 எடுத்துருவாங்க. கேட்சா? ஆமாங்க, விக்கெட்டுங்க. கேட்ச் எடுத்துருக்காங்க. சூப்பர்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு பால் மீதம் உள்ளது இந்த ஓவர்ல. 31க்கு 3. இன்னும் 13 பாலுக்கு 6 அடிக்கணும். அதெல்லாம் அடிச்சிருவாங்க. எங்கப்பா அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கீங்க லாஸ்ட் பால். ஸோ 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 31க்கு 3. நீங்க அடுத்த மேட்ச் சொல்லுங்கண்ணே. எதாவது மாயா ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டியே, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரா கை கட்டு மாய். ஆஹா ஆகா, அவர் தான் மாயா. ஓ அப்படியா? ஆமா, நான் மாயானவனே எதனா ஒரு பொண்ணா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே பரவாயில்ல, எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரோட முகம் இங்க இருந்து அவர் போட்டுருக்க தொப்பியும் டிஷர்ட்டும் தெரியுது. அதுலயும் கை மட்டும் தான் தெரியுது, முகமும் உடம்பும் தெரியல. அப்புறமா அவர் நான் மீட் பண்ணிக்கிறேன் வெளிச்சத்துல. நீங்க அடுத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா NVSS கரிக்காட்டு குப்பம். ஸோ 2 டீமே வந்து பாத்தீங்கன்னா 11 கொடுத்துருங்க. 2 டீமும் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க எந்த தப்பு தவறு நடத்தக்கூடாது. ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதை துரத்து 2 டீமும் டாஸ்க்கு வந்துட்டீங்கன்னா நம்ம டாஸ் போட்டு சட்டு போட்டு அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சிடலாம். அண்ணா என்னண்ணா எல்லாரும் வந்துட்டாங்களா? மை டியர் பிரதர் மாம்ஸ் யாராவது இருக்கீங்களா? இருக்க சொல்லுங்க. 2 டீமும் வந்துட்டாங்களா? வந்திருக்காங்க. எல்லாத்தையும் இப்போ 11 கொடுத்துன்னு இருக்காங்க. ஓகே மாம்ஸ். ஸோ ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்றாங்க. ஓகே ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கிறது தவறு வரும் மேட்ச்லாம் நடக்காம இருக்கிறதுக்காக எஸ் வருமுன் ஆர்கனைசர் வந்து அதுக்கான வேலைகளை ஆயத்த பணிகளை துரிதமா மேற்கொண்டு வராங்க. சூப்பர் மாம்ஸ் செம்ம. ஸோ 3 ஓவர் முடியல 31க்கு 3. இன்னும் 6 அடிக்கணும். எத்தனை பால்ல ஜெயிப்பாங்க சொல்லுங்க? ப்ரெடிக்ஷன் யா இந்த ஓவர்லயே ஜெயிச்சிருவாங்க. எத்தனாவது பால்ல? 5வது பால்ல. ஐயோ பால்ல ஒரு சிங்கிள். எங்க மாம் சொல்லியிருக்காரு 5வது பால்ன்ட்டு நடக்குதா முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். பாப்போம் மாம்ஸ். ஸோ பால் சிங்கிள் மாம்ஸ். இன்னும் நல்ல ஜோசியமும் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஆமாமா சும்மா ஜோசியம் பார்த்தா எல்லாம் ரிவர்ஸ்ல சொல்லுறீங்க நீங்களும். ஆகாஷ் காலில இருந்து நீ நாசமா போகணும். நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நன்றி. நீ உருப்பிடவே மாட்டேன். தேங்க்யூ. இப்பதான் சந்தோஷமா இருக்குல்ல உனக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொல்லவா நீ நல்லா இருக்கணும். ஐயோ மாம்ஸ் உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை தேவையில்ல. வேணாம். சரி ஓகே. நான் அப்படி மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அழுவ பாத்துக்கோங்க அப்புறம். ஸோ 38க்கு 3 சாரி 32க்கு 3 37 தான் அடிக்கணுமே. இன்னும் 5 ரன் வேணும். 2வது பால் தரையோட தட்டி முட்டிக்கு கீழே அந்த பால் எந்திரிக்கவே இல்லை. நான் சொன்ன மாதிரி 5வது பால்ல ஜெயிப்பாங்களா இல்ல கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போவாங்களான்னு தெரியலையே. 5 ரன்னுக்கா கடைசி ஓவர் வரையுமா? மேபி இருக்கலாம். ஓவர் நல்லா போடுறாரு. கிரிக்கெட் இஸ் a funny game. நீங்க தூக்கி விட்டுருக்கார். ஒரு ரன், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒண்ணு ஆச்சுன்னுங்கிறாங்க. ஒரு அது நான் சொன்னேன், நான் விளையாடும் போது ஒரு மேட்ச்ல ஒரு டோர்னமெண்ட்ல லாஸ்ட் ஓவருக்கு 2 ரன் வேணும். சரி பின்னாடி போயிருக்கு. பாலை எட்ரா சீக்கிரம் நீ எட்ரா. 2000 நோட்டங்கடா நட்ட அவுட்டாடா. அவுட்டா அம்பையர் கொடுக்கணும். நம்ம கொடுக்கலாம். அம்பையர் 2/3 அம்பையர். There is an umpire review for அந்த டோர்னமெண்ட்ல. அந்த லாஸ்ட் ஓவர் போட போனேன். லாஸ்ட் ஓவர் நீங்க போட போனீங்க? ஆமாங்க. யாரு கொடுத்தா உங்களுக்கு? எங்க அப்பா பிளேயருங்க. அப்ப பிளேயரா? அதெல்லாம் வந்து நீங்க கல்பாக்கு மேட்ச் சொல்றேன் முன்னாடி. ஆமாங்க. அந்த ஓவர் பெர்ஃபெக்ட்டா போட்டு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தேன் நான். அப்படியே சும்மா கிடையாது. நல்ல பவுலருங்க. அதனால தான் நான் டீம்ல வச்சிருந்தாங்க. அது யார் பட்ட கண்ணும் யார் வச்ச வாயோ இந்த கல்பாக்கு சாய் சாய்ச்சான் பாருங்க. அதோட ஸ்குவாட்ல வெளியே அடிச்சாங்க. மறுபடியும் டீம்ல மறுபடியும் ரொம்ப போராடினேன். ஐயோ பாவம் சான்சஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் இல்ல? முக்கியமான நாள். பிரகாசமான நாட்கள் வந்துக்கினே இருக்காதுங்க. கரெக்ட். சோ அதுக்கான நாட்கள் எல்லாமே கடந்து வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இவங்களுக்கு எல்லாம் ஒரு என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் நான் கொஞ்சம் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போறேன். சூப்பர். எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சர்க்கிள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு வெற்றிகரமான ஒரு மனிதனா இந்த சமுதாயத்துக்கு வரணும்ன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்புல தான் நானும் இன்ன வரைக்கும் இந்த ஊராட்சியிலும் சரி இந்த கோவிலத்திலும் சரி பார்த்துட்டு இருக்கிற இந்த டோர்னமெண்ட் சரி அவங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கான வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களை போல மாம்சே மதியான மோட்டிவேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு
எளிமையா ஒரு மனுஷனால மோட்டிவேஷன் கொடுக்க முடியும்னா அது எங்க மாமாவால மட்டும் தான் முடியும். அவ்வளவு ஒரு நல்ல மனிதர். அந்த ஒரு ஓவர்ல 16 வைடு போடலன்னா இன்னைக்கு அவரு ஒரு நல்ல கிரிக்கெட்டரா இருந்திருப்பாரு, நம்ம டோர்னமெண்ட்ல விளையாடி இருந்திருப்பாரு. பரவாயில்ல, அன்னைக்கு நீங்க 16 வைடு போடுறதுனால தான் இன்னைக்கு எங்க கூட இப்படி ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு கமெண்டேட்டர் கிடைச்சிருக்காரு. ரொம்ப நன்றி ஆண்டவனுக்கு. நீங்க நிச்சயமா அந்த 16 வைடு கிடையாது, வைடு நிறைய போட்டா, பட் 16 கிடையாது. கேப்டன் and Maya Friends கேப்டன் டாஸ் போடும் இடத்துக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். Maya Friends கேப்டன் அலெக்ஸ், NVSS கேப்டன் அலெக்ஸ் கேப்டனா? ஆமா, அலெக்ஸ் தான் கேப்டன். டீம் நேம் Maya Friends. Maya Friends. அலெக்ஸ், இப்போ நீங்க இங்க வந்துட்டீங்களே, உங்க டிபார்ட்மெண்ட்ல அங்க யார் பாப்பா? அது வந்து வேற யாரா பாத்துப்பாங்க. இங்க 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 35-4. எங்க மாமா சொன்னது நடக்கல. 6 பாலுக்கு 1 ஹவர் பிரேக்ல இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான நபர் கோவளம் பஞ்சாயத்துல அலெக்ஸ். 1 ஹவர் பிரேக்கா? 1 ஹவர். அவங்க வந்து மேட்ச ரொம்ப குயிக்கா முடிச்சிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ, சரி, ஓகே, பொறுமையா பார்க்கலாம். 4 ஓவர் முடிவுல 35. மேட்சுக்கு பிரேக், அவருக்கு தான் பிரேக். எஸ். சோ மாம்ச யாரு மாயா ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன்? அது அலெக்ஸாரேப்பா, பின்னாடி நிக்கிறார் பாரு. எங்க கை கேப்டன் இல்ல, கோச் அவரு. அலெக்ஸ் தான். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ல, வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல விளையாடி இருக்காரு. இல்ல, அவர் மாயா. இப்ப வராரு பாருங்க, ஹேண்ட் ஷேக் பண்றாரு பாருங்க ஆப்போனன்ட் கேப்டன் வசந்த் கிட்ட. அவர் தான் கேப்டன். ஓ, இவரா? இவரே தெரியாதா? ஆமா ஏங்க, இவர் தாங்க அன்னைக்கு மாவான கூட வண்டி சாவி வச்சு வரலான்னு இருந்தாரு. ஓகே அண்ணே, உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். டாஸ்க் இப்ப நம்ம போறோம். ஆகாஷ் டாஸ் போடுறீங்களா? இல்ல அம்பையரே போட்டுருவான்னு நினைக்கிறேன். இல்லடா, அங்க போய் சொல்றேன், அப்டேட் பண்றா. ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 ஓவர் முடியல 35-4, 35-4. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 2 ரன் அடிக்கணும் 6 பாலுக்கு. நான் சொன்ன மாதிரி வந்துருச்சுங்க பாருங்க. நீங்க சொல்லாத மாதிரி வந்துருச்சு. நீங்க இல்ல அந்த ஓவர் 5, அதாவது 5வது பால்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா லாஸ்ட் ஓவருக்கு அது தொடரும் சொன்னேன். சரி, 6வது பால்ல வின் பண்ணிருக்கலாம்ல. கரெக்ட் தான். சோ நான் நினைச்சேன் அந்த ஒரு ஓவருக்கு 2 ரன் நான் போட்ட அந்த ஓவர் இப்ப நினைவுக்கு வருது. பாத்தீங்கன்னா டாஸ்க்கான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா NVSS டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. நாங்க வீட்டுல போயிட்டு நாங்க ஃளைட் பிடிக்கலாமா ட்ரெயின் பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு வரோம்னு சொல்லியிருக்காரு. மாயா ஃப்ரெண்ட்ஸ் போல டாஸை மட்டும் தோத்திருக்கிறார்கள். மேட்ச் ஜெயிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவுட்லே கிளாஸ்லாம் பயங்கரமா இருக்குண்ணே. உங்களுக்காக நான் ஒரு பாட்டு டிஜே கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன பாட்டு தெரியுமா? மாயா மாயா மாயா. நீ பாட்டை சொன்னா போதும் ஆகாஷ், பாட வேணாம். லோல அடிச்சிருக்காப்ல. ஆனா ஆகாஷ், உனக்கு பாட்டு வரலையே, நீ டான்ஸ் ஆடலாம்ல. சோ அடுத்த மேட்ச்க்கான டாஸ் முடிவு என்னன்னா NVSS கரிகாட்டுக்குப்பம் டாஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. பேட்டிங்கும் தேர்வு செய்திருக்கிறார்கள். அண்ட் இங்க செம்மையா போட்டிருந்தாரு. ஆஃப் சைடுல போட்டிருந்தாருன்னா நிச்சயமா அது சூப்பர் டெலிவரியா இருந்திருக்கும். யா, டெஃபினெட்லி. So 4.1 ஓவர்ஸ்ல 35-4. சாரி, 36-4. வைடுக்கு ரிவ்யூ கேட்டிருக்காங்களா? ஆமா, வைடுக்கு ரிவ்யூ. நிச்சயமா இது கரெக்டான டைம்க்கு ரிவ்யூ கேட்டது நல்ல சிஸ்டம் தான். இப்போ இல்லனா எப்பயுமே இல்லன்ற மாதிரி ஒரு டைம்ல இல்ல, அது வேணா இது க்ளோஸ் கால். சோ அம்பையர் வந்து இது பேட்ஸ்மேன் மூவ் பண்ணி விளையாடி இருக்காரு, ஆஃப் சைடு போயிட்டு விளையாடி இருக்காரு. அதனால ரிவ்யூ கேட்டது கரெக்டான அவர் டிஆர்எஸ் தான். இருந்தாலும் பாப்போம். எஸ், பாப்போம். ஏன்னா க்ளோஸ் கால்ன்றதுனால ஃபேவர் யாருக்கு வேணுமோ அமையலாம். அது டெஃபினெட்லி. நீங்க ரொம்ப மூக்குக்கு மேல 300 லென்ஸ் வச்சு பார்த்துனுங்கிற மாதிரி ஜூம் பண்ணி பாக்குறாங்க. இன்னும் ஒரே ஒரு ரன் வேணும். இது வைடா இருந்துச்சுன்னா இன்னும் வைடா இல்ல அப்படின்னா 2 வேணும். இதுக்கப்புறம் வர மேட்ச் எல்லாம் இது போல க்ளோஸா தான் போகும் ஹரி. ஆமா, ஏன்னா செகண்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த்தை காட்டும். தேர்ட் ரவுண்ட் தான் பாத்தீங்கன்னா ஆவரேஜா எல்லாருமே சேம் அந்த ஸ்ட்ரென்த்தோட தான் இறங்குவாங்க. பேட்டிங் பவுலிங் பவுலிங் டீம் ரிவ்யூ எழுந்திருக்காங்க. வைட் அது. சோ வைட் இஸ் நவ டிரா. 5 பாலுக்கு 1 அடிக்கணும். இப்போ சொல்லுங்க மாம்ஸ், எத்தனாவது பால்ல ஜெயிப்பாங்க? நான் இப்ப சொல்ல விரும்பல. நான் ரொம்ப முக்கியமான டெலிவரி வீசிக்கிட்டு இருக்கிறாரு. சோ பவுலரை வந்து நான் டிஸ்கரேஜ் பண்ணவும் விரும்பல. சூப்பர் வந்து என்கரேஜ் பண்ணவும் விரும்பல. கரெக்ட், நல்ல கமெண்டேட்டர். இம்பார்ட்டன்ட் டைம். ஆஹா, கேட்ச்கான வாய்ப்பு இருக்கு.
நல்ல Catch-ஆ? பியூட்டிஃபுல் கேட்ச் கேட்சிங்க, பியூட்டிஃபுல் கேட்சிங், அதுதான் நான் சொன்னேன். ஃப்ரண்ட்ல டைவ் அடிச்சு நெஞ்சோடு கலந்திடு அப்படின்ற மாதிரி மார்ல அந்த பாலை பிடிச்சு அமைக்கிட்டாரு. அடுத்த wicket run தான் தேவை, ஒரே ஒரு ரன் தான் தேவை 4 பாலுக்கு. So now டி வெங்கி அவர்கள் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி தலைகீழா பேட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. 4 பாலுக்கு 1. வாட் இஃப் நம்ம ஒரு சூப்பர் ஓவர் பார்ப்போமா? பார்த்தா எப்படி இருக்கும்? நான் சாப்பிட்றதுக்கு இன்னொரு 20 நிமிஷம் லேட் ஆகும், பட் பரவாயில்ல, நான் பொறுமையா இருந்து சூப்பர் ஓவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பவுலிங் டீம் பயங்கரமான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டைட்டான ஃபீலிங்லாம் கொடுங்க. லாஸ்ட் ஓவர் பவர் பிளே நீங்க 4 இல்ல ஈஸியா வந்துச்சு ரன் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச் எப்பயும் முடிய வேண்டியது, இழுத்து பிடிச்சி இப்ப முடிச்சிருக்காங்க நம்ம கேகேஎம் கிங்ஃபிஷர் டீம். அண்ட் இங்க நம்மளுடைய தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கேகேஎம் கிங்ஃபிஷர் கொக்கிலிமேடு அணியினருக்கு எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றிகரமாக 2வது ரவுண்டை முடிச்சு 3வது சுற்று தகுதி பெற்றிருக்காங்க. ஆமாப்பா, கேகேஎம் கிங்ஃபிஷர் கொக்கிலிமேடு. அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கண்டிப்பாக. சோ நீங்க பாத்துக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் கோல் ஃபெஸ்ட். நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் அப்டேட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் அப்டேட்டா, நம்மளோட மாயா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, மாயா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாஸை தோத்துறாங்க. அண்ட் என்விஎஸ் கரிகாட்டு கோப்பம் டாஸை வின் பண்ணி பேட்டிங் தேர்வு செய்திருக்கிறார்கள். அண்ட் இங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒரு மாற்றம், நான் குடுகுண்டு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இப்போ என்னோட கோ கமெண்டர் ஆகாஷ் விக்னேஷ் அவர் டேக் ஓவர் பண்ணிப்பாரு.